நாங்கள் யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கோம். அதாவது எங்களுடைய பிரான்ச்சு அக்ராஸ் த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டீங்கன்னா எங்களோட கால் சென்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பெஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கால் சென்டருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சென்னை குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரியில் வங்கி ஊழியர் கிரிதரன் வீட்டில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலம் எலி மருந்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் நெடியை சுவாசித்த 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டுக்குள் 3 இடங்களில் வைக்க வேண்டிய விஷத்தன்மை வாய்ந்த மருந்தை 12 இடங்களில் வைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் ஆகிய இருவரை கைது செய்த நிலையில் உரிமையாளர் பிரேம்குமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். எலிகள்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 வகை தாங்க. ஒன்னு சுண்டெலி, இன்னொன்னு பெருச்சாலி. ஆனா உலகத்துல 56 வகையான எலியினங்கள் இருக்கு. இதுல 4 எலியினங்கள் தான் ரொம்ப டேஞ்சரானதுங்க. ஏன் டேஞ்சர்னா கிட்டத்தட்ட 33 வகையான நோய்களை மனிதர்கள் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் எங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டீங்கன்னா எங்களோட கால் சென்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது பெஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எங்க கால் சென்டருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஆன்லைனில் பிரேம்குமாரின் பேச்சை நம்பித்தான் எலியை ஒழிக்க மருந்து வைத்ததாக கிரிதரன் குடும்பத்தினர் தெரிவித்த நிலையில் வீட்டுக்குள் செல்ல மாட்டோம் என்று கிரிதரன் குடும்பத்தினர் கூறியதால் தீவிரம் வாய்ந்த மருந்து வைத்ததாக கைதானவர்கள் தெரிவித்தனர். அதிக சக்தி வாய்ந்த எலி மருந்து வைக்கப்பட்ட படுக்கை அறையில் ஏசி போட்டு படுத்து உறங்கியது மூச்சு திணறலுக்கு காரணமாகிவிட்டதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டினர். இப்போ இந்த குழந்தைகளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு ஏசி அதில் க்ளோஸ் பண்ணி வச்சனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூம்ஸ், அதாவது அந்த புகைகள் வந்துட்டு அவங்களுக்கு நுரையீரலில் இறங்கும் போது அதில் வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதனால வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இது போன்ற நேரங்களில் மருந்து தெளிக்கப்பட்ட வீட்டில் வசிப்பவர்கள் மிகுந்த கவனமாக இருப்பதுடன் குறைந்தபட்சமாக 12 மணி நேரமாவது அறைகளை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தினார் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் சையது ஹாரிஸ். 2வது, இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரம் ஓப்பனாக வென்டிலேஷனுக்காக நம்ம வச்சு நல்லா ஃபுல்லாக அது ஏர் வந்து நம்ம சர்க்குலேட் ஆன பிறகு தான் அந்த ரூம் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசிடுவல் ஸ்ப்ரேஸ் நம்ம மூச்சு விடும்போது நம்ம மூச்சு குழாய் வழியாக நம்ம நுரையீரலில் போய் நுரையீரலையும் நம்ம மூச்சு குழாயிலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. கிரிதரனின் வீட்டில் எலியை கொல்ல வைக்கப்பட்டதாக கூறப்படும் அலுமினியம் பாஸ்பேட் மருந்தை வீட்டில் பயன்படுத்தவே கூடாது என்றும் அதற்கு தடை இருப்பதாகவும் தெரிவித்து தமிழ்நாடு பெஸ்ட் கண்ட்ரோல் மேலாண்மை கூட்டமைப்பு தலைவர் பாலமுரளி வீட்டில் மருந்து அடிக்க வருபவர்களிடம் பப்ளிக் ஹெல்த் பயன்படுத்தக்கூடிய மருந்தா என்று விசாரித்து பயன்படுத்துவது அவசியம் என்றார். இது வந்து பப்ளிக் ஹெல்த் மருந்து கிடையாது. அவர் யூஸ் பண்ண அலுமினியம் பாஸ்பேட். ஸோ அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது வீட்டுங்களுக்கு MSDS கண்டிப்பா கேட்கணும். இது கம்பெனிகளை கேட்கறாங்க, சில கம்பெனிகளை வீட்டுங்களை கேட்கல. அதனால MSDS அளவு சொல்லனாலும் அந்த மருந்து எத்தனோட லேபிள் பப்ளிக் ஹெல்த் கிளைம் இருக்கான்னு கேட்கணும். ஓகே ஓகே. கவர்மெண்ட் நிறைய சட்டம் போட்டுக்குது, ஆனா நடைமுறை ஜனங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றது இல்ல. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத் குமார் மற்றும் சரவணகுமார்.